பாலியல் கல்வி அவசியமா? அந்த கேள்விக்கு நான் சொல்கிற பதில் கண்டிப்பாக அவசியம். அவங்க ஆர்குமெண்ட் என்னன்னா, நீங்கள் கேள்விப்படலையா? சொல்லி தெரிவதில்லை மன்மத கலைன்றது. அப்போ ஏன் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்? நான் அதை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். சொல்லி தெரிவது தான் மன்மத கலை. என்றைக்கு நீங்கள் கலைன்னு சொல்லியிருக்கீங்களோ, அது கொஞ்சம் பாலிஷ் பண்ண கற்றுக்கணும். ஒரு ஆர்ட் அப்போ எப்படி கற்றுக்கிட்டு தானே ஆகணும். அது மட்டும் இல்லை, மருத்துவ ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கு. என்ன? செக்ஸ் செயல்பாடு, செக்ஸ் நடைமுறை, அது கற்றுக்கக்கூடிய வேண்டிய நடைமுறை. செக்ஷுவல் பிஹேவியர் இஸ் எ லேர்னட் பிஹேவியர். ஸோ இந்த கற்றுக்கிறதுல ஏதாவது தப்பிதம் நடந்ததுன்னா பாலியல் பிரச்சனைகள் நிறைய ஏற்படும். குடும்பத்தை சில சம்பவங்கள் நடக்குது இல்லையா? முறையற்ற உறவுகள் மற்ற மாதிரி பிரச்சனைகள் எல்லாம், அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பாலியல் கல்வி அவசியமாக தேவைப்படுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். நான் சொல்கிறது மட்டும் கிடையாது. வாஸ்தாயனர் 1800 வருடங்களுக்கு முந்தி என்ன சொல்லியிருக்காருன்னு இப்போ பார்க்கலாம். வாஸ்தாயனர் தன்னுடைய நூல் காமசூத்திரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதே கேள்வி அங்கேயும் கேட்டிருக்கான் அந்த காலத்துலேயே. என்ன? விலங்குகளுக்கு தேவையில்லாத நமக்கு எதுக்கு? அதுக்கு சொல்கிறாரு, விலங்குகள் அந்தந்த ப்ரீடிங் சீசனில் மட்டும்தான் சேரும், ஒன்றா சேரும், ஆணும் பெண்ணும். ஆனால் மனிதர்கள் அப்படி கிடையாது, வருஷம் பூரா சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால்? விலங்குகளுக்கு அவங்களுடைய உடம்புல செக்ஸ் ஹார்மோன் அந்தந்த காலகட்டம் ப்ரீடிங் சீசன் அப்போ மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். ஆகையினால அவன் சேரும் அந்த டைமில் மட்டும்தான். நம்மளுக்கு அப்படி கிடையாது. மனிதர்களுக்கு வருஷம் பூரா செக்ஸ் ஹார்மோன் தயாராகிட்டு தான் இருக்குது. நம்ம பெரிய நிலை, அதாவது வருஷம் பூரா ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆகையினால தான் நமக்கு கல்வி தேவைப்படுதுன்னு சொல்கிறோம். அடுத்தது என்ன சொல்கிறாரு? விலங்குகள் சந்ததி உருவாக்குறதுக்கு மட்டும்தான் செக்ஸில் ஈடுபடும். நம்ம அப்படி கிடையாது. சந்ததி உருவாக்குறதுக்கு மட்டுமல்ல, மற்றது செக்ஸ் சுகம் அனுபவிக்கிறதுக்கு கூட ஈடுபடுறோம் அப்படின்றார். கரெக்டு தானே? விலங்குகள் செக்ஸ் சுகத்தை தேடி போகலப்பா. அந்த ப்ரீடிங் சீசனில் அந்த காலகட்டத்தில் ஹார்மோன்ஸ் அதிகமாக வர்றதுனால அந்த டைமில் அதை சேர்ந்து விட்டுடுது. இந்த சீசனை முடிஞ்ச பிறகு ஆணும் பெண்ணும் பக்கத்தில் இருந்தால் கூட செக்ஸை பற்றி யோசனை செய்யாது. அது நம்ம அப்படி கிடையாது. வீட்டில் படுத்துக்கிட்டோ ரோட்டில் போகிறப்போ செக்ஸ் பற்றி யோசனை செய்யலாம். அந்த சுகத்துக்கு தேடி அலையிறோம். ஆகவே தானே செக்ஸு பிரச்சனைகள் போகிறதுக்கு போலி டாக்டர் எத்தனை பேர் இருக்காங்க ஏமாத்துறதுக்கு. காரணம் என்ன? மனிதருக்கு அந்தளவுக்கு செக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நாட்டம் இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்பு, சுகம், இதெல்லாம் தேவைப்படுது. செக்ஸுக்கு 3 முகங்கள் இருக்குது, 3 டைமென்ஷன்ஸ். முதல்ல ப்ரொக்ரியேஷன், அதாவது சந்ததி உருவாக்குறது. 2வது டைமென்ஷன் ரெக்ரியேஷன், அதாவது சுகத்தை அனுபவிக்கிறது. 3வது டைமென்ஷன் ரிலேஷன். இன்றைக்கி ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு போட்டிருக்காங்களோ, சமுதாயம் உருவாக்கியிருக்கோ, திருமணம் கல்யாணம்னு ஒரு இன்ஸ்டியூஷன் உருவாக்கியிருக்கோ, அப்பயே அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தின் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிருக்கு இல்லையா? இந்த ரிலேஷன்ஷிப் சுமூகமாக இருக்கணுமன்னா செக்ஸோட முறைப்பாடு கரெக்டாக இருக்கணும். அதுதான் முக்கியமாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, விலங்குகளுக்கு மனிதனுக்கு இருக்கிற நீதி நடைமுறை, அதாவது மாரல்ஸ், அது தர்ம நடைமுறை, அது மாதிரி ஒன்றும் கிடையாது. 2வது, விலங்குகளுக்கு திருமணமான ஒரு இன்ஸ்டியூஷன் கிடையாதுப்பா. அதனால் அதுக்கு தேவையில்லை, நமக்கு தேவைன்னு சொல்கிறோம் இல்லையா? கரெக்ட் தானே? என்றைக்கு மனிதன் ஒரு சமுதாயமாக தயாராக இருக்கானோ, சமுதாயம் உருவாக்கப்பட்டிருக்கோ, அப்பயே மாரல் கோட், எப்படி நடந்துக்கணும், எப்படி தர்மமான விதத்தில் நடந்துக்கணும், மற்றவனுக்கு தொந்தரவு கொடுக்காது, மற்றவனுக்கு கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இந்த கோடு விலங்குகளுக்கு கிடையாது, நம்மளுக்கு அப்படி இருக்குது. கல்யாணம் சொல்லியிருக்கேன், திருமணம் பண்ணுறது. திருமணம் வர்றப்போ அதுக்கு ஒரு டூஸ் இருக்குது, டூ நாட்ஸ் இருக்குது இல்லையா? டோன்ட்னு இருக்குது இல்லையா? செய்யக்கூடியது செய்யக்கூடாது இருக்குது இல்லையா? அதெல்லாம் இருக்கிறதுனால தான்
நமக்கு செக்ஸ் எஜுகேஷன் தேவைப்படுது. நம்ம இதெல்லாம் ஒழுங்காக கற்றுக்கணும். அப்போ தான் சமுதாயத்தையும் குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு அமைதியாக இருந்து சுகமாக இருக்க முடியும். விலங்குகளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதுதான் வித்தியாசம். இது 1800 வருஷங்களுக்கு முந்தையே அவர் சொல்லியிருக்கார் ஆசாயனர். நம்ம புதுசாக அவர் சொல்கிறது ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி சமுதாயத்தை நடக்கக்கூடிய சம்பவங்களை பேப்பரில் படிக்கிறீங்க. ரேப்பு, ஒரு பெண்ணை வந்து ஹராஸ் பண்ணியிருக்கான், பெண்ணு மேலே ஆசிட் போடுறான், புரிஞ்சுதா? அப்டக்ஷன், கிட்னாப் பண்ணுறாங்க, முறையற்ற உறவுகள் இத்தனை நடக்குது இல்லையா? திருமணத்துக்கு முந்தையே ஆணும் பெண்ணும் சேர்ந்து சின்ன பருவத்திலேயே, அதாவது டீனேஜ்லேயே கர்ப்பம் வர்றது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? என்ன காரணம் இதுக்கெல்லாம்? அறியாமை. ஆகையினால பாலியல் கல்வி கிளியராக கொடுத்தோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு வருங்கால காலம் நல்லபடியாக இருக்கும், ஆரோக்கியகரமாக இருக்க முடியும்ப்பா. அது புரிஞ்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறேன். பாலியல் கல்வி யாருக்கு கொடுக்கறது? குழந்தைகள் மட்டும்தானா? இல்லை. இன்றைக்கி இருக்க நிலைமையில் பெற்றோர்களுக்கும் பாலியல் கல்வி கொடுக்கணும். ஏன்னா எத்தனை பெற்றோர்களுக்கு பாலியல் பற்றி சரியான தகவல் தெரியும், இன்ஃபர்மேஷன் தெரியும், நாலேஜ் இருக்குது. அவங்களுக்கே தெரியல, எப்படி குழந்தைங்க சொல்லிக் கொடுக்க போகிறாங்க இல்லையா? ஆகையினால செக்ஸ் எஜுகேஷன், பாலியல் கல்வி பெற்றோர்கள்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கு பிறகு தான் குழந்தைங்களுக்கு, சில்ட்ரனுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரணும். இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க.